மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு சிறப்பு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இந்த கருத்தாய்வு குறித்த சில அடிப்படை தகவல்களை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். தமிழகத்தில் 234 தொகுதிகளை கொண்ட 32 மாவட்டங்களை வடக்கு, தெற்கு, மத்தி, மேற்கு மற்றும் சென்னை என 5 மண்டலங்களாக பிரித்து இக்கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. தேர்தலை ஒட்டி பல முக்கிய கேள்விகளை கேட்டு அவர்கள் மனங்களில் இருப்பதை உள்ளது உள்ளபடி தருகிறோம். இலவசங்கள், கூட்டணி, வாக்களிக்க பணம், சாதி மதங்களின் அடிப்படையில் வாக்கு, கட்சிகளின் நிதி வசூல் என்பன உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தலைப்பொன்றிற்கு 5 கேள்விகள் வீதம் நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகளே கேட்கப்படுகின்றன. மக்கள் தெரிவித்த கருத்துக்களை வாரத்திற்கு ஒரு தலைப்பாக நாம் பார்க்கிறோம். மக்கள் மனங்களை புரிந்து கொள்வதில் கட்சிகளும் ஆர்வம் காட்டுவதால் மக்கள் மட்டுமல்லாமல் கட்சிகளும் உற்று நோக்கும் கருத்தாய்வாக இது அமைகிறது. இதன் அடிப்படையில் மக்கள் மனங்களை புரிந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப் போவது யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். சுவாரஸ்யமான இந்த தேர்தல் கருத்தாய்வு குறித்து நம்மோடு கலந்துரையாடுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் திரு சுசி திருஞானம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். கடந்த 2 நாட்களைப் போலவே இன்றும் முக்கியமான மற்றொரு 3வது கேள்வி. நம்ம இலவசங்கள்ங்கிற தலைப்புல 5 கேள்விகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். முதல் 2 நாட்களாக நம்ம பார்த்த கேள்விகள் இலவச திட்டங்களை இந்த சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக அரசியல் கட்சிகள் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? 1. நல்ல நடைமுறையா? 2. நேற்று நாம் பார்த்தது இலவச பொருட்கள் வாக்காளர்களை கவர உதவுமா என்பது 3. இன்று இலவச பொருட்கள் சொன்னார்களே, கொடுத்தார்களா? கொடுத்தது தரமுள்ளவையா தரமற்றவையா? இந்த 2 முக்கிய கேள்வி விடைகளை நாம் பார்க்க போகிறோம். நாம் முதல் கேள்விக்கு நாம் கொடுத்த தெரிவுகள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றன, சிலருக்கு கொடுக்கப்படுகின்றன, கட்சிக்காரர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்றன, மிக குறிப்பிட்ட சிலருக்கு கொடுக்கப்படுகின்றன, இதர கருத்து இல்லை என்று கிடைத்த பதில்கள் ஆம், அனைவருக்கும் கொடுக்கப்படுகின்றன. 16.05% மட்டும்தான். சிலருக்கு மட்டும் கொடுக்கறாங்க 37.84. கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறாங்க 12.51. குறிப்பிட்ட சிலருக்கு, ரொம்ப கொஞ்சம் பேருக்கு மட்டும் 21.96. இதர கருத்து 5.69. கருத்து இல்லாதவர்கள் 5.95. உங்க பார்வை என்ன? அதான் அனைவருக்கும் என்பது கிட்டத்தட்ட 16%. சிலருக்கு தான், நீங்க பல வகையில் கேட்டா கூட சிலருக்கு தான் என்பது கிட்டத்தட்ட 70% நினைக்கிறேன். 70% பேர் என்ன சொல்றாங்கன்னா சிலருக்கு மட்டும்தான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறாரு. அவர் துறையை விட இன்னொரு துறை உயர் அதிகாரிகளுக்கு கூடுதல் சலுகைகள். அதை பற்றி அவர் ஒரு அழகாக கமெண்ட் சொன்னார். இன் அ டெமோக்ரஸி ஆல் பீப்புள் ஆர் ஈக்குவல் பட் சம் பீப்புள் ஆர் மோர் ஈக்குவல். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் எல்லா மக்களும் சமமானவர்கள், ஆனால் சிலர் மட்டும் ரொம்ப ரொம்ப சமமானவர்கள். ஏன்னா இதுதான் யதார்த்த நிலை. இது ஜனநாயகம் என்று சொன்னால் கூட எல்லாரும் இன்னொரு மன்னர் என்று சொல்கிறோம். பட் உண்மையில் சிலரால் கூடுதலாக சாதிக்க முடியுது. அது கட்சிக்காரர்களாக இருக்கலாம், சில சலுகை பெற்றவர்களாக இருக்கலாம். இது ஒரு யதார்த்த நிலை என்பதோட அடையாளம் தான் இது. சிலருக்கு மட்டும்தான் நிறைய மக்கள் சொல்லியிருக்கிறதன் மூலமாக தங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த முறை இலவச அறிவிப்பு சாத்தியமாகுமா? மக்களை கவருமா? நிச்சயமா இலவச அறிவிப்பு கட்டாயம் வரத்தான் போகுது. அது முக்கிய கட்சிகள் நிச்சயமா 100% அறிவிக்க தான் போறாங்க. அதுல ஒரு பெரிய போட்டியா இருக்கு. எந்த இலவச அறிவிப்பு மக்களை கூடுதலாக கவரும் என்பதில் ஒரு பெரிய போட்டியா இருக்கு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் அறிக்கைகள் வரப்போகுது, அதை பற்றி விவாதங்கள் வரப்போகுது. நிச்சயமா இலவச அறிவிப்புகள் இருக்க தான் போகுது. சரியா? நான் சொல்லுவேன், இலவசங்களையும் கொடுங்கள், தரமான இலவசங்களை உரிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு கொடுங்கள். அதை விட முக்கியமாக நீங்களே சொல்றீங்களா? மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தகவல்கள் இருக்கு. நீங்க சொல்றது அதுவும் ஒத்து வருதான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ அதுல ஆண்கள் பெண்கள் பிரித்து பார்க்கலாம். அடுத்த பக்கம் அறிவிக்கப்படும் இலவச பொருட்கள் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றனவா? ஆண்களே என்ன சொல்லி இருக்கிறீர்கள்? 16.53% பேர் ஆம், அனைவருக்கும் கொடுக்கிறார்கள். சிலருக்கு 36.93, கட்சிக்காரர்களுக்கு 13.96, குறிப்பிட்ட சிலருக்கு 20.23, இதர கருத்துடையவர்கள் இருக்கிறாங்க. சரி, அடுத்த பக்கம் பெண்கள் என்ன நினைக்கிறார்கள்? அனைவருக்கும் தருகிறார்கள் என்று நம்புபவர்கள் 11.86% தான். சிலருக்கு 42.94% அதிகமாக இருக்கிறது. கட்சிக்காரர்களுக்கு 7.57 தான், குறைவாகத்தான் நினைக்கிறாங்க. குறிப்பிட்ட சிலருக்கு 28.63.
அடுத்த பக்கம் இளையவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அனைவருக்கும் தருகிறார்கள் என்று நம்புகின்ற இளையவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆண்களை விட பெண்களை விட குறைவாக 9.90% தான். சிலருக்கு மட்டும் 38.74. குறிப்பிட்ட கட்சிக்காரர்களுக்கு 12.63, பெண்களை விட அதிகமாக இருக்கிறது. குறிப்பிட்ட சிலருக்கு 29.41. இந்த இருவரை விட இவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சரி, இதுல அது ஒரு தொகுத்து ஒரு அட்டவணையாக நம்ம பார்ப்போம். கட்சிக்காரங்களுக்கு மட்டும் தர்றவங்கன்றதும் குறிப்பிட்ட மிகச்சிலருக்குன்றதும் ஏறத்தாழ நீங்க சொன்னதை போல இந்த இரண்டு மட்டும் சேர்த்தாலே 35% வந்துருது. அப்போ ஆள் பார்த்து தர்றாங்கன்னா இதை விட ஒரு குரூரம் இருக்க முடியுமா என்ன? யதார்த்த நிலை அதுதானே. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் சிலர், குறிப்பிட்ட சிலர் கட்சிக்காரர்கள் இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் சலுகை பெற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலை. அதான் மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்கிறத இது உண்மையை எடுத்துக்கு தான் ஆகணும். ஆனால் மீண்டும் மீண்டும் நம்புறாங்க இல்லையா? நிச்சயமா நம்புறாங்க. கட்சிகள் இதை ஒரு ஏமாற்று வேலையாக செய்து கொண்டு இருக்கின்றன. இதுல ஒரு மாற்றம் வரணும். அதாவது இலவசங்கள் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு தேவை அவர்களுக்கு மட்டும் கொடுங்கள். ஏன்னா சொல்ல போகிறேன், 1.5 கோடி இலவச தொலைக்காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஏற்கனவே தொலைக்காட்சி வச்சிருக்கிறவங்க. ஆனால் அவங்ககிட்ட என்ன எழுதி வாங்கியிருக்கிறாங்கன்னா, என்னிடம் வீட்டில் தொலைக்காட்சி இல்லை அப்படின்னு எழுதியே வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சமூக யதார்த்தங்கள். இதுலையா மாற்றங்கள் வரணும். தேவைப்படுபவர்களுக்கு மட்டும் தரமான இலவசம் என்பது நியாயமா இருக்கும்னு நான் கருதுறேன். அப்போ அறிவிப்பு மக்களுக்கு பொதுவானது, அதன் மூலமாக வாக்குகள் கிடைச்சிருதா? ஆனால் தருவது கட்சிக்காரர்களுக்கு மட்டும். அது கட்சியை பலப்படுத்த உதவுகிறதா? ஒரே கல்ல 2 மாங்காயா? இப்படி ஒரு புரிதல் இருக்குமோ? இதுல உண்மைதான், நீங்கள் சொல்றது உண்மைதான். ஏன்னா ஒரு கவர்ச்சியான அறிவிப்பை காட்டி வாக்கு வாங்கி விடுவது, ஆனால் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சிறப்பு சலுகைகள்லாம் அவர்களுக்கு வீடு தேடி போயிடும் இலவசங்கள். மற்ற மக்கள் காத்து கிடக்கணும், பல நாட்களாக காத்து கிடக்கணும். அது கூட நேரடியாக கொடுக்க மாட்டாங்க, டோக்கன் தருவாங்க, அது இன்னொரு இடத்துல போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பல அலைக்கழிப்புகள். இதனால தான் நான் சொன்னேன், ஜனநாயகம்னு சொன்னால் கூட சிலருக்கு கூடுதல் சமத்துவம் நிலவுது. பெரும்பான்மையான மக்கள் இன்னும் அவலங்களை சந்திக்கிறார்கள், சிரமங்களை சந்திக்கிறார்கள். அவலத்திலையும் பெரிய அவலம் அந்த கொடுத்திருக்கின்ற பொருட்களின் தரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது, அது தரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த பொருட்கள் தரமாக இருக்கின்றனவா என்பதற்கு கிடைத்த பதில்களை பார்க்கவிருக்கிறோம். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு நிகழ்ச்சியில் இலவசங்கள் என்ற தலைப்பில் நாம் இன்று 4வது 5வது 2 கேள்விகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி நாம் பார்க்க போகும் கேள்வி, இலவச திட்டங்கள் மூலம் கொடுக்கப்படும் பொருட்கள் தரமானவையாக இருக்கின்றனவா இல்லையா? கிடைக்கும் பதில்கள் பார்க்கிறோம். தரமானவை வெறும் 5.69% பேர் மட்டும்தான் தரமானவையாக இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓரளவு தரமானவை 39.37%. தரமற்றவை என்று உறுதியாக சொல்வோர் 47.68%. இதர கருத்தும் கருத்து இல்லாதவர்களும் மிக குறைவான சதவிகிதமே இருக்கிறார்கள். சார், உங்க பாரு. அதான் உண்மையில 5% பேர் தான் தரமானவைன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 90% பேர் தரமற்றது அல்லது தரம் குறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையில ஒரு நம்மளே ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினாலும் கூட நல்லா இருக்கான நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லிட போறோம்? சரியில்லை சுமார் அப்படிதானே சொல்லி பழக்கம் நமக்கு இல்லை. யதார்த்த நிலையில் இப்போ நீங்களே நிறைய செய்திகளில் பார்த்தோம். அதாவது உடைந்த மிக்சி கிரைண்டர்கள். ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு மாலையில் என்னுடைய கிராமத்தின் பஞ்சாயத்து தலைவரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஒரு கிராமத்துக்கு 100 ஆடுகள் வந்ததுன்னா 50 ஆடுகள் ஒரு 2-3 நாளில் இறந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஸோ அந்த அளவுக்கு பட்டினியோடு அவங்க வாங்கும்போதே பட்டினியோடு பல நாள் பட்டினி போட்டு சாகடிக்கிற நிலைமையில் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பொறுப்பற்ற ஒரு அணுகுமுறை. அதே நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன், என்னுடைய நண்பர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துடைய கலெக்டராக இருந்தார். அவர் ஒரு முழு அக்கறையோடு செயல்பட்டார். இந்த இலவச கறவை மாடுகள் ஆடுகள் திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டம் உரியவர்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சரியான கமிட்டிகள் போட்டு ஒரு சின்ன ஊழல் கூட இல்லாமல் செய்தார். அது உரிய பலனை கொடுத்தது. அதனால் திட்டங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அரசியல் தலைவர்களும் சரி அதிகாரிகளும் சரி உதாரணம் காட்ட முடியும். உண்மை எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பார்வையில் இப்படி ஒரு டோட்டல் நெகட்டிவ் ஸ்டோரியும் இருக்குது, ஒரு பராமரிப்பு முக்கியம் இல்லையா? எத்தனை பேர் வீட்டுல இப்ப ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களை கூட பராமரிக்கணும்ன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? அது பாட்டுக்கு 20 வருஷம் இருக்குங்க, போனா இன்னொன்னு வாங்க அப்படிதான் இருப்போம். அது சொந்தமாக வாங்குற பொருளுக்கு அப்படின்றப்போ இது இலவசம் தானே என்ற எண்ணம் இருக்குமா, அல்லது ஏழை எளிய மக்களுக்கு இதுவே பெரிய பொருள் எப்படி பராமரிக்கணும்னு தெரியல அது காரணமா இருக்குமா? இல்ல, பராமரிக்கிறது எதை பராமரிக்க முடியும்னா ஒரு தரமான பொருளை தான்.
ஏன்னா உடைந்த ஒரு பொருளை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது சொல்ல போன நிறைய கேசஸில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு உடைஞ்ச மின்விசிறியை ஏதோ கொண்டு சரி பண்ண போய் பார்க்குறாங்க. அவங்க ஒரு சர்வீஸ் சென்டரை சொல்கிறாங்க, அங்கே போனாலும் அது நடக்கலை. வேறு வழி இல்லாமல் அதுக்கு ஒன்று பழைய எடைக்கு போட்டுறாங்க அல்லது பரண்டில் தூக்கி போட்டுறாங்க. இதுதான் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. இதுல ஆண்கள் பெண்கள் இளையவர்கள சில சுவாரஸ்யமான வேறுபாடுகள் இருக்கு. அதை விரைவா பார்த்துடலாம். ஆண்களில் இலவச திட்டங்கள் மூலம் கொடுக்கப்படும் பொருட்கள் தரமானவையாக இருக்கின்றன என்று சொல்வோர் 5.67%. அந்த மொத்தத்தோடு 100% கிட்டத்தட்ட ஒத்து போகுது. ஓரளவு தரமானவை 36.69, தரமற்றவை 50%. இதர கருத்து இல்லை பார்க்கிறோம். பெண்கள்ல எத்தனை பேர் நினைக்கிறாங்க? பெரும்பாலான இலவச பொருட்களை பயன்படுத்துவோர் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சொல்வது தரமானவை என்று 5.11 தான். ஆண்களை விட குறைவானதுதான் சொல்றாங்க. ஓரளவு தரமானவை 48.88%, தரமற்றவை 40.90. இதர கருத்து 1.43 தான். கருத்தில்லாதவர்கள் 3.68. அடுத்த தலைமுறை என்ன நினைக்கிறது? இலவச பொருட்களின் தரம் 5.02, அனைவரையும் விட குறைவாக இருக்கு. ஓரளவு தரமானவை 45, தரமற்றவை 44. இதர கருத்தும் கருத்தில்லாதவர்களையும் பார்க்கிறோம். இதை மொத்தமாக ஒரு அட்டவணையாகவும் இப்ப பார்க்கலாம். இல்லை, குறிப்பாக சொல்லப்போனால் பெண்கள் ஓரளவு தரமானவை என்ற கருத்தை கொஞ்சம் கூடுதலாக வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதில் ஆண்களை விட இளையவர்களை விட அவர்கள் கூடுதலாக வலியுறுத்துறாங்கன்னு சொன்னால், நிறைய திட்டங்களில் அல்டிமேட் பெனிஃபிஷரிஸ், உண்மையான பலன் அவர்களை போய் சேருது. ஒரு தரம் குறைவானது கிடைத்தால் கூட அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய பணிச்சுமையை குறைத்துக் கொள்வது அப்படிங்கிற யதார்த்த நிலைமையில் அவங்க இருக்கிறதுனால கருதுறேன். அப்ப யதார்த்தத்துல பொதுவா யதார்த்த நிலைமையில அது வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் பெண்களுக்கு வந்திருக்குமா? இல்லை, ஏதோ ஒரு வகையில் சொல்லப்போனா மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் இல்லாத நிறைய பெண்களுடைய பணிச்சுமையை நினைச்சு பாருங்க. இது அவங்களுடைய பணிச்சுமை கட்டாயம் குறைக்குது. அந்த வகையில் கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டு சரி கட்டி தன்னுடைய சுமையை குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு நான் கருதுறேன். இரண்டாவது, ஆண்களை விட பெண்கள் சொல்வதை நம்பலான்றதும் யதார்த்தம் தானே இல்லையா? உண்மைதான். என்ன இப்ப இலவச திட்டங்கள் கொடுக்கும் தரமானவையாக இருக்கின்றனவையா என்று இளையவர்களிடம் நாம் கேட்கும் பொழுது, ஓரளவு தரமானவை 45% பேர், தரமற்றவை 44% பேர். இது ஆண்களை காட்டிலும் கொஞ்சம் தான் குறைவானால் பெண்களை விட இது அதிகமா இருக்குது. இவங்க மனசுல என்னதான் இருக்குது? இந்த பொருட்கள் சொல்றாங்களே, ஏன் கொடுக்கலன்ற கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இளையவர்கள் பொறுத்தவரை இன்றைய மாற்றத்தின் உந்து சக்தி அவர்கள் தான். ஏன்னா அவர்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கு. அதில் நிச்சயமா தரம் குறைந்த பொருட்கள் ஏன் தரப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம், ஒரு கோபம் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே மக்கள் தர்றேன்னு சொல்றாங்க. அதை சொல்றதுல மகிழ்வதை காட்டிலும் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி, இது எனக்கு கிடைக்கலையே, ஏன் கிடைக்கல, நீங்க தானே சொன்னீங்க கொடுத்துட்டு போங்க, கொடுக்கறது தரமா ஏன் கொடுக்கல அப்படின்ற அந்த போராடுற எண்ணம் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது கிடைத்தவரை வச்சுப்போம் அவ்வளவுதானா? இல்லை, இன்றைய நிலையில் கிடைத்ததை ஏற்றுக்கொள்வது என்ன, தன்னிடம் ஏற்கனவே ஒன்று இருந்தால் கூட இன்னொன்று தராங்கன்னா வாங்கிக்கலாம் இப்படிங்கிற நிலைமை இன்றைய நிலைமையில் இருக்கு. ஏன்னா அவர்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு அந்த அளவுக்கு தான். ஏன்னா இதில் இந்த கட்சிகள் பார்க்குறாங்கன்னா அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்சிகள் பொறுத்தவரை ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். யார் கவர்ச்சிகரமான இலவச அறிவிப்பை வெளியிட்டு மக்கள் மனதை கவர்வது, வாக்கை அள்ளிவிட்டால் போதும். ஓட் பேங்க், ஆஃப்டர் ஆல் ஓட் பேங்க், ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் பார்த்து தரம் குறித்தெல்லாம் எவ்வளவு கிளியர் கட்டான ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிறாங்க மக்கள்னு தெரியுது இப்போ இந்த சர்வே மூலமாக. இதுக்கப்புறம் கட்சிகள் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த விவாதங்கள் வலுப்பெறுமானால் தரத்தை பற்றிய ஒரு பார்வை இருக்கலாம். தரம் என்பது வேற ஒன்றும் இல்லை. இப்போ 4000 கோடி ரூபாய் திட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் கமிஷனாக போயிடுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கமிஷன் தவிர்க்கப்பட்டு விட்டாலே தரம் போய் சேர்ந்துடும் இல்லையா? இந்த விவாதங்கள் வலுப்பெற்றால், எல்லா இடத்துலையும் தரத்தை வலியுறுத்தினால், கோரினால், போராட்டங்களை நடத்தினால் தரம் நிச்சயமா வந்துடும் இல்லையா? அது அரசியல் விழிப்புணர்வை எந்த அளவு உருவாக்குறோம், அதில் ஊடகங்கள் குறிப்பாக உங்களுடைய இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன். இது ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சுன்னா அட்லீஸ்ட் இலவசங்கள் கொடுக்கறதே கொடுக்குறீங்க, தரமான பொருளை கொடுங்க, உரியவர்களுக்கு மட்டும் கொடுங்கள் அப்படிங்கிற நிலைமை வரும் நான் நினைக்கிறேன். உங்க பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றி.